வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடிக்கு 7.5 ஆரம்பமாம். ஆதங்கத்தில் 7 முக்கிய அமைச்சர்கள் திமுகவுக்கு செல்ல வாய்ப்பாம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் சேர்ந்திருப்பது பலத்த விவாதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் மத்தியில் கூறப்படுகிறதா. அதாவது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால்தான் பல அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக 7 நிர்வாகிகள் கட்சி தாவ தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறதா. அதே நேரத்தில் திமுகவுக்கு செல்லாமல் அவர்கள் விஜய் பக்கம் சாயவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பெங்களூரு புகழேந்தி கூறியுள்ளார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த போதிலும் கூட அதிமுக ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகுதான் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் செயல்பாடுகளும் கூட்டணி முடிவுக்கு வந்ததா. இந்த நிலையில்தான் மீண்டும் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் கூட்டணியில் கருத்து மோதல்கள் எழுந்து வரும் காண்பிக்க வேண்டிய கூட்டணி ஆட்சி என பாஜக சொல்ல, நாங்கள் என்ன ஏமாளியா, தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறதா. அதாவது இதற்கு பாஜக 2ஆம் கட்ட தலைவராக பதில் சொல்லி வரும் நிலையில்தான் அதிமுகவிலிருந்து வழக்கமாக பேசும் யாரும் பதில் சொல்லவில்லை. காரணம், பாஜக கூட்டணியால் தான் அதிமுக வாக்கு வங்கியில் பிளவு ஏற்பட்டதோடு சிறுபான்மை வாக்கு கூட முழுமையாக அதிமுகவிற்கு கிடைக்காது எனவும், இதனால் தோல்வியை சந்திக்க நேரிடும் எனவும் பல நிர்வாகிகள் கருத்துக்களும் தெரிவித்து வருகிறார். மேலும் பாஜக கூட்டணியால் தான் பல அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை வெளிக்காட்டும் வகையில் தான் கட்சி தாவி இருக்கிறார்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அமைப்பு செயலருமான அன்வர் ராஜா அவர். அன்வர் ராஜா கட்சியின் சிறுபான்மை தலைவர்களின் குறிப்பிட்ட தகுந்த நபர் அன்வர் ராஜா அவர். இவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியின் ஒருவராக திகழ்ந்து வந்தாராம். அதனால்தான் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி விவகாரத்தால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாராம். பின்னர் தான் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இவர் ஐக்கியமானார். இந்த நிலையில் தான் 2026 தேர்தலுக்காக பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த போது இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்து வந்த நிலையில் தான் அன்வர் ராஜா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வந்தாராம். மேலும் இந்த கூட்டணியால் சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறினாராம். அவர் அதிர்ச்சியில் இருப்பது வெளிப்படையாக தெரிந்த நிலையில் தான் அதனை அதிமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் கூட நேற்று அதிரடியாக திமுகவில் சேர்ந்தார். அப்போது அவரை அதிமுகவிலிருந்து திமுக சென்ற வேலு, சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். அது மட்டுமின்றி அவரை ஏவி விட்ட பலரும் அதிமுகவில் இன்னும் இருக்கின்றனர். அதிமுகவினர் கட்சி தாவும் படலம் தொடரும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட தோற்ற தலைநகரைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருவர், பெண் இருவரும், முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் என 7 பேர் கொண்ட பட்டியல் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், அவர்கள் கட்சியிலிருந்து விலகி திமுக தரப்பில் சேர இருப்பதாகவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுகவிலிருந்து விலகும் முன்னாள் அமைச்சர்கள் கூட அதிமுகவுக்கு செல்ல அதிக வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் சாய்ஸாக இருக்கும் என்கிறார்கள். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட பெங்களூரு புகழேந்தி இது தொடர்பாக பேசியிருக்கும் ஒன்றை கருத்துக்களையும் தெரிவித்து வந்தாராம். உண்மையான ஜெயலலிதா விசுவாசிகள் எப்போதும் திமுக பக்கம் செல்ல மாட்டார்கள். அதே நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியால் சங்கடத்தில் இருக்கும் அவர்கள் விஜயின் பக்கம் செல்லக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரது கொள்கையை விஜய் முற்றிலும் திறந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த வகையில் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் 7 முன்னாள் அமைச்சர்கள் விஜய் பக்கம் செல்ல அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.